ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து மணத்தக்காளி காயோட காரக்குழம்பு. இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதில் அந்த மணத்தக்காளி காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிறத பார்ப்போம். வைட்டமின் ஏ, சி, கால்சியம், புரதம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட்டுகள், பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இணைந்து காணப்படுதுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மணத்தக்காளி பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்துள்ளது. இது கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது. இங்கே பாருங்கள், என்னுடைய தோட்டத்தில் நான் மணத்தக்காளி கீரை வச்சு செடி வச்சு அது கீரை அப்பப்போ எடுத்துப்பேன். கீரையும் எடுத்துகிட்டு அப்படியே காயும் வந்து இப்போ நிறைய காய் இருக்குது. பனி தொடர்ந்து இருக்கிறதுனால கீரை வந்து கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக புள்ளி புள்ளியாக இருக்குது. இதுக்கு வந்து நான் கீரையை நல்லா இருக்க கீரையும் சமையலுக்கு எடுத்துகிட்டு இந்த மணத்தக்காளி காயும் எடுத்து காரக்குழம்பு தாங்க நாங்கள் இப்போ வைக்க போகிறேன். இந்த மணத்தக்காளி பழத்தில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நிறைந்து காணப்படுதுங்க. இது மன அழுத்தத்தை குறைக்கவும் மனநிலையை மேம்படுத்தவும் உதவுது. இந்த மணத்தக்காளி பழம் நீரிழிவு நோய்களுக்கு ஏற்ற பழமாக இருக்கும். இது உடலில் உள்ள இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுதுங்க. இதில் நிறைந்துள்ள பாலிஃபினால், ஃப்ளாவனாய்டுகள் மூளையில் ஏற்படுற வீக்கத்தை குறைக்க உதவுது. மேலும் இது குடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்குது. ஒரு கப்பு மணத்தக்காளி காயில் 52.2 மில்லிகிராம் வைட்டமின் சி உள்ளதாக கூறப்படுதுங்க. இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அமைப்பை மேம்படுத்தவும் தசைகள் மீட்டெடுக்கவும் உதவுகிறது. இங்கே பாருங்கள், எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு 100 கிராமுக்கு தக்கன மணத்தக்காளி கீரை இருக்குது. இது வந்து நித்திய மல்லிப்பூ நிறைய பூத்துருந்துச்சு, அதையும் எடுத்துக்கிட்டேன். இது லாங்கி லாங்கி பூவும் இன்றைக்கி பூத்துருந்துச்சு, அதுவும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து இன்றைக்கி சமையலுக்கு கொஞ்சம் வந்து கீரை மணத்தக்காளி கீரையில் வந்து கொஞ்சம் பூச்சி விழுந்த கீரையை எடுத்துகிட்டு நல்ல கீரையாக எடுத்திருக்கேன். இன்றைக்கி மணத்தக்காளி வச்சு காரக்குழம்பும் மணத்தக்காளி கீரை கூட்டும் தாங்க இன்றைக்கி சமையலுக்கு பண்ண போகிறேன். இது வந்து எப்படி சமைக்கணும், என்ன மாதிரி இந்த மணத்தக்காளி காயுடைய காரக்குழம்பு நான் எப்படி செய்ய போகிறேங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து நான் அடுப்பில் வச்சு நல்லா சூடான உடனே நம்ம வந்து தேவைக்கேற்ற, அதாவது நான் எனக்கு தேவைக்கு 3 கரண்டி வந்து நான் ஆயில் விட்டுருக்கேன். ஆனால் நல்லெண்ணெய் விட்டாக்க ரொம்ப நல்லது. இந்த காரக்குழம்புக்கு நல்லது என்னங்க, நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஆனால் நான் நல்லெண்ணெய் என்கிட்ட இப்போ இல்லை, அதனால் வந்து சாதாரண எண்ணெய் தான், சமையல் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடான உடனே நம்ம கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் ரெண்டையும் போட்டு நல்லா பொரிய போட்டுருவோம். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து 1 கப்பு நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம காரக்குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டே, வந்து சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த சின்ன வெங்காயம் வந்து முழுசாக நான் நறுக்கியெல்லாம் போடலை, அப்படி முழு வெங்காயமாக தான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், 1 கப்பு சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு இது ஒரு 200 கிராம் இருக்குங்க. நான் கப்பில் வந்து 1 கப்பு எடுத்தேன், ஆனால் கிராம் கணக்கு பார்த்தா 200 கிராம் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இது வந்து அப்படியே வதக்கி விட்டு நல்லா ஒரு அரை பக்குவம், கண்ணாடி பக்குவம்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு வந்துடணும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். வதக்கிட்டு இதுக்கப்புறம் அந்த இது வரணும். ஒரு கைப்பிடி பூண்டு, இது நாட்டு பூண்டு தாங்க, பல்லு சின்ன சின்ன பல்லாக தான் இருக்கும். இது கொஞ்சம் உரிக்கிறது கஷ்டம்தான். ஏன்னா நான் மலை பூண்டு, தரை பூண்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பல்லு பெருசாக இருக்கும், சீக்கிரம் உரிச்சிடலாம். ஆனால் நாட்டு பூண்டு தான் எங்கள் வீட்டில் வந்து, எங்கள் ஏரியாவில் நிறைய நாட்டு பூண்டு தான் நாங்கள் புழங்குவோம். இது நாட்டு பூண்டு கொஞ்சம் உரிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்கிற மணத்தக்காளி காய் வந்து நல்லா அலசி கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து இந்த எண்ணெயிலே போட்டு வறுத்துருவோம். இந்த மணத்தக்காளி காயில் வந்து ஒரு சிறு கசப்பு இருக்கும். பழமாக பழுத்து சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காய் வந்து ஒரு சிறு கசப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த அளவு கசப்பு இருக்கும். அந்த கசப்பை வந்து போக்குறதுக்காக தான் நம்ம வந்து எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுறோம். ஏன்னா இந்த காய் வந்து எண்ணெயிலே வெந்த வரையில் அந்த கசப்பு தன்மை வந்து மாறிடும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த காயை வந்து எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கி இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம தேவைக்கு அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், காரத்துக்கு தனி மிளகாத்தூள் தான் இது வந்து. நம்ம வந்து நாங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து குழம்பு மிளகாத்தூளெல்லாம் சேர்த்தெல்லாம் அரைக்க மாட்டோம். தனி மிளகாத்தூள் தான் நாங்கள் எப்போவுமே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுப்போம். இது தனி மிளகாத்தூள். இது வந்து எண்ணெயில் போட்டு அந்த மிளகாத்தூள் நல்லா வதக்கையில் வந்து அந்த எண்ணெய் வந்து நல்ல கலர் கொடுக்குங்க. ஏன்னா வந்து நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள்லாம் கலருக்காக போடுவோம்ல, அதெல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ வந்து மல்லித்தூள் வந்து இது நாங்கள் குழம்புக்காக தனியாக புளிக்குழம்பு, காரக்குழம்பு இதுக்கெல்லாம் வந்து மீன் குழம்புக்கெலாம் இந்த மல்லித்தூள் தான் இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இதில் வந்து 2 ஸ்பூன் போட்டு இதை வந்து நல்லா அந்த எண்ணெயில் ரொம்ப கருகிராமல் பக்குவமாக பார்த்து வறுத்துக்கிறணும். வறுத்துட்டு 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி, பெரிய தக்காளியாக எடுத்து
மிக்சியில் நல்லா மையாக அடித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிண்டிப்போம். நல்லா கிண்டி இந்த தக்காளியுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு வேக வைக்கணும். ஏன்னா அந்த பச்சையாக இருக்கையில் நம்ம குழம்பு ரெடி பண்ணிட்டோம்னா அது டேஸ்ட்டு கொடுக்காது. நல்லா பச்சை தன்மை போகிற அளவுக்கு இங்கே பாருங்கள் நல்லா கலந்துட்டு அந்த மசாலா தக்காளி எல்லாம் ஒன்றா கலந்தாச்சு. ஒன்றா கலந்து இது நல்லா அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இங்கே பாருங்கள் அந்த தக்காளியெலாம் நல்லா வதங்கி வெந்து போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுனாக்கா தக்காளி பச்சையாக இல்லாமல் வெந்துருச்சுங்கிறதுக்கு அர்த்தம் தான் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது. இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து கரைச்சி கொட்டையெல்லாம் விதை அந்த ஓடு இதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எடுத்து ஊற்றிட்டு இதை கலந்து விட்டுப்போம். கலந்துட்டு இதுக்கு நம்ம தேவைக்கான அளவுக்கு உப்பும் போட்டுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் இன்னும் நான் உப்பு போடவே இல்லை. இனிமேல் தான் நான் உப்பு போட போகிறேன். அந்த பாருங்கள் இந்த அளவு தான் நான் உப்பு போடுறேன். எப்போவுமே நான் கையில் தாங்க அளவு உப்பு போடுவேன், ஸ்பூனெல்லாம் போட மாட்டேன். இதை ஏற்கனவே வீடியோவிலலாம் சொல்லியிருக்கிறேன். இந்த அளவு தான் போட்டிருக்கேன். இதுக்கு நான் ஒரே அளவில் தான் போடுவேன் உப்பு. திருப்பியெல்லாம் உப்பு எடுக்க போட மாட்டேன். இப்போ நல்லா கலந்து உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க வைப்பேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்த உடனே இங்கே பாருங்கள் நல்லா கொதித்து வருது, நல்லா வற்றி வருது, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துட்டுருக்குது பாருங்கள். நம்ம மணத்தக்காளி காரக்குழம்பு இன்னும் கொஞ்சம் வற்றணும் தண்ணி. ஏன்னா இதே லெவலுக்கு வந்தால் இறக்கி வச்சிடலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றி வந்துச்சுனாக்கா அது வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்குது. இன்னும் சரி கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு 10 நிமிஷம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே அனலை கம்மி பண்ணி இருக்கட்டும்ட்டு அப்படியே வச்சுட்டேங்க. இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வச்சாச்சு. வச்சுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் சென்று பார்த்தாக்கா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குழம்பெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. அந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு பாருங்கள். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சிருக்கு. இப்போ இந்த அளவில் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ரொம்ப குழம்பு கெட்டியாக இருக்கா இல்லை தண்ணி பக்குவமாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஒரு சின்ன துண்டு வெல்லமோ அல்லது நாட்டு சக்கையோ போட்டோம்னாக்கா அந்த காரக்குழம்புக்கு வெல்லம் சேர்க்கையில் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. அதுக்காக ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்தாச்சு. இங்கே பாருங்கள் இந்த பக்குவமாக இருக்கையில் நம்ம மண் சட்டியில் எப்போவுமே நம்ம சமைக்கையில் கொஞ்சம் தண்ணி கிரேவி என்ன சமைச்சாலும் சரி கொஞ்சம் தண்ணி பக்குவமாக இருக்கையில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இல்லை நம்ம நல்லா கெட்டியானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணோம்னா அந்த குழம்பு சுத்தமாக சுண்டி போயிடும். இப்போ பாருங்கள் இந்த பக்குவமாக இருக்கையிலேயே நான் ஆஃப் பண்ணி வச்சுருவேன். இங்கே பாருங்கள் நல்லா எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த மாதிரி குழம்பு எந்த லெவலில் இருக்குதுன்னு பாருங்கள். இதே அளவுக்கு இருந்தால் தான் நம்ம மண் சட்டி ஏன்னா மண் சட்டி ரொம்ப ஹீட் இருக்கும். அது நல்லா கனமான சட்டியாக நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணோம்னாலும் அந்த ஹீட்டு அந்த சட்டியில் உள்ள ஹீட்டு நான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிச்சுக்கிட்டே தாங்க இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணியும் பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஆஃப் பண்ணியும் அது அடுப்பு கொதிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள் அந்த குழம்பு. இப்போ நம்ம கரண்டி எடுத்துகிட்டு மூடியை போட்டு மூடி வச்சுடுவோம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சென்று திருப்பி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் பாத்திரத்தில் எடுத்து மாற்றிட்டு எந்த அளவுக்கு கெட்டியாகிடுச்சு பார்த்திங்களா. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கெட்டியாக வந்துருச்சு. இதே பக்குவத்தில் நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோடைய டேஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தான் என்னுடைய சேனல் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். இங்கே பாருங்கள் பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் அந்த சட்டியில் உள்ள குழம்பு வீணாயிடாமல் அப்படி சூடான சோறையும் போட்டு அதிலே கிண்டி அப்படியே மணத்தக்காளி கீரை கூட்டையும் வச்சு இன்றைக்கி செமையாக ஒரு சாப்பாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே அதிகமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை விட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.